நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது நாட்டினை பாதுகாப்பதற்காக வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு என்ற ஒரு அமைப்பினை நிறுவியதன் காரணமாக பாகிஸ்தான் நம்ம நாட்டிற்கு அனுப்பிய அனைத்து வகையான ட்ரோன்களையும் மிசைல்களையும் நாம் தடுத்து அவை நம் மீது தாக்குதல் ஏற்படுத்தாத வண்ணம் வேண்டிய நடவடிக்கைகளை நமது முப்படையிலும் செய்திருந்தது என்பதனை நாம் கேள்விப்பட்டுள்ளோம். நண்பர்கள், எந்த நாடும் உலகத்தில் எதிர்பார்க்காத அளவிற்கு பாகிஸ்தான் நம் மீது அனுப்பிய ஏவுகணைகள் மற்றும் ஏவுகணைகளை நமது முப்படைகளும் அதற்கான ஆயுதங்களை தயார் செய்து அவற்றை தடுத்து நிறுத்தியது என்பது மிக மிக ஆச்சரியமாக இருக்கக்கூடிய செயல் என்று உலக நாடுகள் கருதுகின்றன. நண்பர்களே, 99% தான் ஹமாஸ் போராளிகள் அனுப்பிய ஏவுகணைகள் மற்றும் ஈரான் அனுப்பிய ஏவுகணைகளை இஸ்ரேல் நாட்டினால் தடுக்க முடிந்தது. ஆனால் நமது இந்தியா 100% அளவிற்கு பாகிஸ்தானிலிருந்து வந்த எதிரி நாட்டின் இலக்கினை முழுமையாக நமது முப்படையிலும் தடுத்து நிறுத்தியுள்ளனர். நண்பர்களே, அருகில் உள்ள பாகிஸ்தானிலிருந்து வந்த ட்ரோன்கள் மற்றும் மிசைல்கள் என்று வைத்துக்கொண்டாலும் பிற்காலங்களில் சீனா நம்மீது நிச்சயம் போர் தொடுக்கும் என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அங்கிருந்து வரக்கூடிய மிசைல்கள், ட்ரோன்கள் மற்றும் அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் போன்றவற்றையெல்லாம் நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். நண்பர்களே, அதற்காக வேண்டிய அளவிற்கான நமது வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதாவது நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் வான்வெளி தடுப்பு மற்றும் MR SAM என்று சொல்லக்கூடிய மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் என்று தரையிலிருந்து சீனாவிலிருந்து வரக்கூடிய மிசைலை தடுப்பதற்கான நடுத்தர வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு மற்றும் S-400 என்ற ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்ட அதிக தொலைவிற்கான 400 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய மிசைல்கள், ட்ரோன்கள், தாக்குதல் விமானங்களை அளிக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்பும் நாம் தற்போது நிறுவியுள்ளோம். நண்பர்களே, இது தவிர குஷா என்ற நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட S-400 என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை போன்று அதைவிட மிக சிறந்த அளவில் இருக்குமாறு 500-600 கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய இலக்கினையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கான வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு நமது நாடு தற்போது தயார் செய்து இனியும் ஒரு ஆண்டிற்குள் அது நமது நாட்டின் முக்கிய பகுதிகளில் நிறுவப்படும். எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த இலக்குகளை, அதாவது ட்ரோன்கள், மிசைல்கள், தாக்குதல் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் போன்ற எந்த வகையான ஆயுதங்களாக இருந்தாலும் சீனாவிலிருந்து வரும்போது சற்று தொலைவிலிருந்து வரக்கூடியது. அவை சுமார் 5000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர் என வெகு தொலைவிலிருந்து நம்ம நாட்டினை நோக்கி அவை ஆயுதங்களை அனுப்பக்கூடும். மிக சிறந்த விமானங்களை, ஆளில்லா விமானங்களையும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்தி விமானம், அதாவது நமது ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாத வகையில் நம்ம நாட்டிற்கு உள்ளே திடீரென்று வந்து தாக்குதல் செய்யக்கூடிய அளவிற்கான விமானங்களையும் சீனா வைத்துள்ளது. இந்த விமானங்களை ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஸ்டெல்தி விமானங்கள் என்று சொல்லக்கூடிய ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாத விமானங்களையும் பாகிஸ்தான் வாங்க உள்ளது. இனியும் ஒரு 6 மாதத்திற்குள் J-35 என்ற சீனா நாட்டின் ஸ்டெல்தி விமானம் பாகிஸ்தானிற்கு வழங்கப்படும் என்று தெரிகிறது. நண்பர்களே, ஆகவே இந்த மாதிரியான ரேடார்கள் கண்களுக்கு புலப்படாத தாக்குதல் விமானங்கள் வந்தாலும், மிக வேகமாக வரக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் நமது நாட்டினை தாக்க வந்தாலும், அல்லது ட்ரோன்கள் மிக பெரிய அளவில் நமது நாட்டின் ரேடார்கள் கண்களுக்கு தெரியாத வண்ணம் வரக்கூடிய ஒரு தாக்குதலாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக சுமார் 3000 கிலோமீட்டர் தொலைவிலேயே அவை வந்து கொண்டிருக்கும் போது அவை நம் ரேடார்களின் கண்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் புதியதாக ரஷ்யாவிடமிருந்து நாம் புதிய வகை ரேடார் ஒன்றினை வாங்க உள்ளதாக தற்போது அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, கண்டெய்னர் எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ரேடார் 3000 கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய எவ்விதமான இலக்காக இருந்தாலும் அதை உடனே நம்முடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்திற்கு நமது ரேடார் மூலம் தெரிவிக்கப்பட்டுவிடும். நண்பர்களே, இந்த 3000 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இந்த ரேடாரில்
போஸ்ட் என்று சொல்லக்கூடிய, அது கம்பம் என்று சொல்லக்கூடிய மாஸ்ட் என்றும் சொல்லுவார்கள். இவற்றில் 2 வகையான ரேடார் அமைப்புகள் உள்ளன. இங்கிருந்து ரேடார் கதிர்களை நேரடியாக 3000 கிலோமீட்டர் வரை அனுப்புவதற்கான தனியான ஒரு ரேடார் அமைப்பும், அங்கிருந்து வரக்கூடிய தகவலை பெறுவதற்காக ரிசீவர் என்று சொல்லக்கூடிய ரேடார் அமைப்பும் தனியாக உள்ளது நண்பர்களே. முக்கியமாக அனைத்து வகையான ரேடார்களிலும் டிரான்ஸ்மிட்டர், அதாவது கதிர்களை ரேடார் கதிர்களை வெளியே அனுப்பக்கூடிய டிரான்ஸ்மிட்டர், மற்றும் அவை சென்று ஒரு இடத்தில் பட்டு இலக்கின் மீது பட்டு அவை திருப்பி வருமல்லவா, அதை ரிசீவர் என்ற அமைப்பும், டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் என்ற 2 அமைப்பும் ஒரு ரேடாரில் ஒரே இடத்தில் இருக்கும் நண்பர்களே. ஆனால் இந்த கண்டெய்னர் எஸ் என்ற ரேடாரில் ரிசீவர் என்ற அமைப்பு தனியாக இருக்கும், டிரான்ஸ்மிட்டர் என்ற அமைப்பு தனியாக இருக்கும் நண்பர்கள். ரிசீவர் என்ற அமைப்பானது 144 எண்கள் கொண்ட பெரிய பெரிய கம்பம் போஸ்ட் என்ற அளவில் இவை 34 மீட்டர் உயரமுள்ள போஸ்டாக இருக்கும். இந்த வகையிலான 34 மீட்டர் உயரமுள்ள போஸ்டுகள் 144 எண்கள் நீளவாக்கில் ஒரு குறிப்பிட்ட அளவில் சுமார் 7 மீட்டர் இடைவெளி விட்டு இவை அமைக்கப்பட்டிருக்கும். இவை 3 வரிசைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ரிசீவர் போஸ்டுகள் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து செலுத்தக்கூடிய கதிர்களை செலுத்தக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டர் என்ற ரேடாரின் அமைப்பானது 64 போஸ்டுகளை கொண்டிருக்கும். இவையும் 34 மீட்டர் உயரமுள்ள 64 போஸ்டுகள் இருக்கும் நண்பர்களே. இங்கிருந்து தான் என்ன இலக்குகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை அறிவதற்காக தேவையான கதிர்கள் இங்கிருந்து ரேடியோ வேவ்ஸ் என்று நாம் கூறுகிறோம், அல்லது ரேடார் கதிர்கள் என்று கூறலாம். இவை நேரடியாக 3000 கிலோமீட்டர் வரை சென்று என்னென்ன இலக்குகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களே. ஆகவே 3000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை இவை கண்டறியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்போது, நாம் உடனடியாக அவை 3000 கிலோமீட்டரிலிருந்து கிளம்பி நம்ம நாட்டினை வந்து தாக்குவதற்கு முன்னதாகவே நாம் நம்முடைய பாதுகாப்பு அமைப்பினை உடனடியாக ஆக்டிவேட் செய்து 3000 கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதை எதிர்நாட்டின் ட்ரோன்கள் அல்லது தாக்குதல் விமானங்கள் அல்லது மிசைல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை அழிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை நமது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் செய்துவிடும் நண்பர்களே. ஆகவே சீனாவிலிருந்தோ அல்லது பாகிஸ்தானிலிருந்தோ ஸ்டெல்தி தாக்குதல் விமானங்கள் வந்தாலும், மறைமுகமாக தாக்கக்கூடிய விமானங்கள் வந்தாலும், ஆளில்லா விமானங்கள் வந்தாலும், மிசைல்கள் வந்தாலும் அல்லது ட்ரோன்கள் வந்தாலும், எந்த வகையான தாக்குதல் ஆயுதங்கள் வந்தாலும் அவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கான இந்த ரேடார்களை வாங்குவதற்கு நமது அரசு ரஷ்யா நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நண்பர்களே. ரஷ்யா நாம் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ளது. நாம் தான் சற்று காலம் தாமதித்து வருகிறோம் நண்பர்களே. இந்த ரேடார்களை நாம் விரைவில் நமது நாட்டின் பல பகுதிகளில் நிறுவிவிட்டால் நம்ம நாட்டில் எந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய எதிர்த்தாக்குதலை நாம் உடனடியாக சமாளிக்க முடியும் என்று 8000 கிலோமீட்டர் அளவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய இலக்குகளையும் தாக்குதல் இலக்குகளையும் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ஓரனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரேடார் அமைப்பினை ரஷ்யா தயாரித்து வைத்துள்ளது. அதனையும் நாம் வாங்குவதற்கு நமது அரசு பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறது நண்பர்களே ரஷ்யா நாட்டுடன். இந்த ஓர்னஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ரேடார் அமைப்பானது ஒரு அமைப்பு $4 பில்லியன் மதிப்பு என்று கூறப்படுகிறது. ஆகவே இவை அனைத்தையுமே நாம் கொள்முதல் செய்து நமது நாட்டில் நிறுவிவிட்டால், அது மட்டும் இல்லாமல் இவற்றை விட கூடுதலாக நாம் நமது இந்திய ஆராய்ச்சியின் மூலமாக மேலும் பல ரேடார்களை நாம் கண்டுபிடிக்க உள்ளோம் நண்பர்களே. ஆகவே ரஷ்யாவிடமிருந்தே வாங்கக்கூடிய இந்த ரேடார்களும் நமது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் நெட்வொர்க் செய்யப்பட்டு இன்டகிரேட் செய்யப்பட்டு அவற்றுடன் சேர்க்கப்பட்டு, ஆகவே ஒட்டுமொத்தமாக நமது நாட்டில் உள்ள அனைத்து வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளும் ஒட்டுமொத்தமாக செயல்பட்டு பாகிஸ்தானிலிருந்தோ அல்லது சீனாவிலிருந்தோ வேறு எந்த நாட்டிலிருந்து எந்த விதமான தாக்குதல் வந்தாலும் அவற்றை அங்கேயே முறியடிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை நமது அரசு செய்து வருகிறது நண்பர்களே. இந்த வீடியோ செய்தியை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.